கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயா பேசிட்டு இருக்காங்க சிந்தாமணி கிட்ட. மாஸ்டர், நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல மாஸ்டர். அப்படி என்ன மாஸ்டர் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லை சிந்தாமணி, என்னுடைய பசங்களோட லைஃப் வெல் செட்டில் ஆகணும். அதுக்காக ஒரே கல்லுல ரெண்டு மாங்காவை அடிக்கிற விதமா இதை நான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. அதுதான் மாஸ்டர், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க போட்டுருக்க பிளான் என்னன்னு எனக்கு இப்ப வரைக்குமே தெரியலன்றாங்க. ரவி இப்படி நீத்துவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீத்து ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ரவியோட லைஃப்ல என்னுடைய பையனுக்கும் நல்ல வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய எண்ணம். எப்ப அந்த ரோகிணி பிச்சைக்கார வீட்டுல இருந்து வந்தான்றது விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே என்னுடைய பையனுக்கு நீத்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த பொண்ணு வேற தனியா இருக்காளா, அதனால அவகிட்ட பேசி பழகி என்ன முடிவு அவ சொல்றாளோ அதை நாம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன்றாங்க. மாஸ்டர், என்ன சொல்றீங்க? அப்படின்னா அந்த நீத்துவை நீங்க உங்களுடைய பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்க, கரெக்டான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க, கருப்பொரு புத்தி உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது கூட நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும் மாஸ்டர்ன்றாங்க. எனக்கு தோணுன யோசனை தாங்க உங்களுக்கும் தோணி இருக்கு, ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது ரோகிணிக்கு சொல்லி ஆகணும், ரோகிணிக்கு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்தாமணி. சரிங்க மாஸ்டர், அதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? வேற எதுவும் விஷயம் இல்லைன்றாங்க. அதுதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் மாஸ்டர், நான் இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கேன்றது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் பார்வதி கிட்ட கூட நீங்க சொல்லக்கூடாது மாஸ்டர். என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது ரகசியமா அப்படியே இருக்கும். நான் யார்கிட்டயும் எந்த விஷயமும் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களான்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் சிந்தாமணி, எப்படியாவது என் பையன் மனோஜுக்கு அந்த ஒழுங்கு இல்லாத அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி இவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பையன் லைஃப் செட்டில் ஆயிடுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல விஜயா இருக்காங்க. அதுக்கு என்ன மாஸ்டர், எல்லாம் உங்க மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும், இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனசுக்குள்ள ஒரு வேதனை தான். என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ன்ற எண்ணம்னா வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி மாஸ்டர், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிந்தாமணி கிளம்பி போனதும் ரோகிணி, எங்க இருக்க? உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி, ஏதாவது முக்கியமான விஷயமான்றாங்க. ஆமா, ரொம்பவே முக்கியமான விஷயம், சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் போன்ல எல்லாம் பேச முடியாது, நேர்ல தான் பேசணும்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டி, எங்க வரணும்னு சொல்லுங்க, என்னுடைய வீட்டுக்கு வந்துடுறியா? சரிங்க ஆண்டி, வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி வீட்டுக்கு போறாங்க. ரோகிணி, உன்னுடைய மாமியார் எப்படிப்பட்ட பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன ஆண்டி, என்ன ஏதாவது பிளான் போட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கறதுக்கே மனசுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குமா? அப்படி ஒரு திட்டத்தை உன் மாமியார் போட்டு வச்சிருக்காங்க. ரவி ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு ஏன் இப்ப ஸ்ருதி கூட வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்காளே, இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தெரியும் ஆண்டி, சொல்லுங்கன்றாங்க. அந்த பொண்ணு பணக்கார பொண்ணாமேன்றாங்க. ஆமா, அவங்க பணக்கார தான். அந்த பொண்ணை உன்னுடைய புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய மாமியார் முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும், என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? இதுக்கு மனோஜ் சம்மதிச்சுட்டாரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனோஜ் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்றாங்க. ஆண்டி, என் மாமியார் நினைச்சிட்டு இருக்கிறது நடக்கவே நடக்காது, அது நான் நடக்கவும் விட மாட்டேன். மனோஜ் எப்பவுமே எனக்கு மட்டும்தான், அவரை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவர் தான் என்னுடைய லைஃப்னு நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு புரியுதுமா, உன் மாமியாருக்கு புரிய மாட்டேந்தே. அதே மாதிரி உன் புருஷனும் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அது சரியா தப்பான்றது யோசிக்கிறதே கிடையாது. உடனே அந்த விஷயத்த ஏத்துக்கிட்டு அம்மா நீ எது பண்ணாலும் நல்லதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்றவன் நான் என்னதான் சொல்லட்டுன்றாங்க. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க, அட்லீஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சு என்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு எனக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே நன்றி ஆண்டி, நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. என்னுடைய மனோஜை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
நான் வந்து விவாகரத்து கொடுத்தா தானே மனோஜ்க்கு வேற ஒரு கல்யாணமே அவங்க பண்ண முடியும். நான் வந்து மனோஜை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க? இதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆண்டி. என் மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, அதுவும் இல்லாமல் உன் மாமியார் வந்து முக்கியமான பூஜை ஏதோ பண்ணுறாங்களாமே, அதுக்கு உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போதான் நீ வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டல, என்ன பூஜைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு, அதனால ஏதோ பூஜை பண்ணுறாலாம். நான் தான் அதை ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். சாமியார் எல்லாமே நான் சொல்கிறவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி, அப்போ நான் வரட்டுமான்றாங்க. உன் விருப்பம் தான், உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமாக வரலாம். உன்னை வந்து யார் வந்து வரக்கூடாதுனால யார் சொல்ல போகிறா? உனக்கு வரணும்னு விருப்பம் இருந்தால் நீ தாராளமாக வாடுறாங்க. ஏன் ஆண்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நானும் இப்போவும் அந்த வீட்டோட மருமகளாக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வர்றதுக்கு உரிமை இல்லையா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கண்டிப்பாக வரதான் போகிறேன். சரி ரோகிணி, உன்னுடைய விஷயத்தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சந்தோஷி சாருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி. என்ன டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியாச்சு மேடம் சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து கட்டுறாங்க. இப்ப வந்து இந்த வீடு விஜயாவோட பேர்ல இல்ல, உங்களுடைய பேர்ல தான் இப்ப இந்த வீடு ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சிந்தாமணிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன மேடம், இப்பவே போயிட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கலாமா? வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். முதல்ல உங்க பூஜை நல்லபடியா முடிக்கட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம விஜயம் வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும். என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெள்ளிக்கிழமை பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமான்றாங்க. என்ன மீனா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கே ஸ்ருதி சொல்லிதாங்க தெரியும், ஆனா ஸ்ருதி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன், என்னாச்சு? ரவி வந்து இப்ப வரைக்கும் வா ஸ்ருதின்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையா? ஏன் ரவி, நீங்க கூட இப்படி பண்றீங்க? ஸ்ருதி வந்து கோவப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அப்போ நீங்க தானே வணங்கி போயிட்டு அவங்கள கூப்பிடுன்றாங்க. அண்ணி, நான் வந்து எப்படிப்பட்டவன்றது ஸ்ருதிக்கு தெரியும். நான் வந்து துரோகம் பண்றவனா சொல்லுங்க? அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுக்காக வணங்கி போகணுன்றாங்க. ரவி, புருஷன் பொண்டாட்டில ஈகோஸ்டிக்கா இருக்கக்கூடாது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாறி வந்து ஃபீல் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் ஒரு பக்கம் இறங்கி போங்க, அட்லீஸ்ட் ஸ்ருதியாவது இறங்கி வரணும். ரெண்டு பேர் பக்கமே தப்பு இருந்தது, இப்படி பண்ணா எப்படி ரவி? அண்ணி, நான் எந்த தப்பும் பண்ணலன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆமா ரவி, எனக்கு புரியுது. நீங்க மட்டும் ஸ்ருதி கூப்பிட்டு இருந்தப்பவே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையும் ஆயிருக்காது. ஆனா நீங்க இப்படி பண்ணதுதான் பிரச்சனைன்னு சொன்னது. என்னடி மீனா, வாய் ரொம்பவே நீளுது. உன்னுடைய புருஷனுக்கு நீ அட்வைஸ் பண்றியா? அத்தோட நிறுத்திக்கோ. என்னுடைய பசங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத. யார் யாருக்கு என்னென்ன எப்படிப்பட்ட நேரத்துல என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். பெத்தவளுக்கு தெரியாதா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே ரவி வந்து, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? அண்ணியும் என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அவங்க என்னுடைய இன்னொரு அம்மா, அவங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நானே போயிட்டு ஸ்ருதியை வந்து அவங்க வீட்டுல இருந்து பூஜைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரவி அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. உடனே நம்ம முத்து வந்து, மீனா பத்தியா, எல்லாருக்கும் உன்னுடைய மதிப்பு தெரியுது, இருக்கிற ரெண்டு பேரை தவறுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விடுங்க, நான் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் பேச்சை கேட்டா கேட்கட்டும், கேட்க கட்டி போகட்டும். என்னுடைய விஷயம் என்ன, எதுவா இருந்தாலும் நான் உண்மையை வந்து சொல்லணுன்றது தானே, அதை தான் நான் சொல்றேன். ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் அவங்களுடைய விருப்பம் தான் சொல்லிட்டு மீனா வந்து விஜயாவை குத்தி காட்டி பேசிட்டு போறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு சிந்தாமணி வராங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷி சாரு வராங்க. என்ன இது, இவர் வந்திருக்காரு, ஒருவேளை நம்ம பணம் வாங்கின விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்காங்களோன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கொஞ்சம் இங்க வாங்கலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மாஸ்டர், என்ன விஷயம்ன்றாங்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க சிந்தாமணின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் மாஸ்டர், இவர் வந்தா என்ன? நீங்க அவசரமா பணம் கேட்டதுக்கு என்னாலதான் இவர் பணம் கொடுத்தாரு. சரி, வீட்டுக்கு பூஜை நடக்குது வாங்கன்னு சொன்னேன். அவருக்கு சாமி பக்தி ரொம்ப அதிகம், அதனால அவர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. வந்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வரட்டும். ஒருவேளை என் புருஷனுக்கோ இல்ல முத்து மீனா காதலியோ
பணம் வாங்கியிருக்க விஷயன்றது மட்டும் விழுந்தா அவ்வளோதான். அது எங்கே போனால் எப்படி வெடிக்குமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்லி விட்டுருவாங்க. அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து வாயவே திறக்க மாட்டாரு, அவர் வந்து நல்லவருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சிந்தாமணி வந்து என்ன சந்தோஷம், அவ்வளோதான், நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்றாங்க. பொறுங்க மேடம், அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷி சார் வந்து சொல்றாங்க. நீ சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் பூஜை எல்லாமே போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிருது. சிந்தாமணி மனசுக்கு இப்பதான் எனக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு. நீங்க மட்டும் எனக்கு ஐடியா கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. எனக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றாங்க. சரி சிந்தாமணி, நீங்க கிளம்புறீங்களான்றாங்க. என்ன மாஸ்டர், என்ன போக சொல்றீங்க? நீங்க தானே கிளம்பணும். எங்க சிந்தாமணி, எங்கேயாவது வெளியே போகணுமா? என்ன மாஸ்டர் பேசிட்டு இருக்கீங்க? வேலை முடிஞ்சதோ நீங்க கிளம்பி உங்க வீட்டுக்கு போறது இல்லையா? சிந்தாமணி, உங்களுக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கா? இது ஏன் வீடுன்றாங்க. நேத்து வரைக்கும் அது உங்க வீடு மாஸ்டர், இப்போ இது என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும் உடனே விஜயாவுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. உடனே முத்து வந்து என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு வரீங்கன்றாங்க. இங்க பாருப்பா, என்கிட்ட பேப்பர் இருக்கு. அவங்க இந்த வீட்டை கை மாத்திட்டு பணம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இவர் என்னுடைய மேனேஜர் தான், இவர்கிட்ட தான் பணத்தை வாங்கியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாமே காட்டுறாங்க. விஜயாவுக்கா பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. உடனே அம்மா என்னம்மா இப்படி வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்கள நம்பி நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தமேமான்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் வந்து சொன்னதும் உடனே முத்து வந்து என்னடா சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்லிட்டு இருக்க, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? ஆமாடா, அது வந்துன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. சிந்தாமணியை நம்பிதான் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தோம், கடைசியில இவங்களே இப்படி கால வருவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க. உடனே மீனா, சிந்தாமணி மாஸ்டர்னு சொல்லிட்டு என் அத்தை கூட பழகிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் என்னடி மனுஷின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. இங்க பார், மனுஷியெல்லாம் அதையெல்லாம் என்னால பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு தேவை என்ன, உங்க வீடு, அது எனக்கு கிடைச்சிருச்சு. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்றாங்க. என்னது, நீ பத்திரத்துல உன் பேரை வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உடனே வந்து வீட்டை விட்டு நாங்க ஏன் போகணும், இது எங்க வீடுன்றாங்க. உடனே அடையாளங்களை வர வச்சு அண்ணாமலைய விஜயாவை எல்லாருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வீட்டையும் பூட்டிடுறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை எதுவுமே பேசாம சைலண்டாவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு அப்பா, ஏன்பா இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்கப்பான்னு சொல்றாங்க. முத்து, என்னை கோவிலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போ முத்து, என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு முத்துன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண உடனே வந்து சரிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. உன் அம்மா வந்து 1000 தப்பு பண்ணாலும் அது தப்பு தான், நான் இல்லை நல்லான்னு சொல்லல, இருந்தாலும் அவளை இப்படி வந்து அந்த சிந்தாமணி ஏமாத்திட்டா. நம்ம வீட்டை நீ தான் முத்து எப்படியாவது மீட்டு கொடுக்கணும், மீட்டு கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பாப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாம இருங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ நீ சொல்ற, உன் பேச்சை நான் கேட்குறேன், நீ எனக்கு நம்பிக்கை கொடுக்கறில்ல, அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணுன்றாங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருக்கும்பா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா ஒரு பக்கம் போச்சு, என் வீடு ஒட்டு மொத்தமா என் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அத்தை, ஏன் அத்தை அழுதுட்டே இருக்கீங்க? இங்க உட்காந்து அழுதுட்டு இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, வாங்க அத்தை வீட்டுக்கு போகலாம் வாங்க அத்தைன்றாங்க. நடு தெருவுல தான் நிக்கணும், எங்க போறது என்ன பண்றது எதுவுமே புரியலையேன்றாங்க. மீனா, உன்கிட்ட ஏதாவது காசு கொஞ்சம் இருக்கா மீனா? ஏதாவது இப்போதைக்கு வாடகை வீடு இது பார்த்துக்கலான்றாங்க. இருக்குங்க, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க கிட்ட இருக்க பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ரவியும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, இப்போதைக்கு அங்க தங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வீடு பார்த்து நம்ம தங்கிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. உடனே ஸ்ருதி வந்து என் வீடு இருக்குல்ல, என்னை வந்து நீங்க அண்ணின்னா நினைக்கிறீங்களா, அங்க போலாமேன்றாங்க. வேண்டாம் பல குரல், உன்னுடைய வீட்டில் எங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும்,
வேண்டாம் விட்டுடு, என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்துருச்சு. அந்த சிந்தாமணியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பா. அவளுக்கு இருக்கு. இனிதான் இந்த முத்து மீனா யாருன்றது அவங்க பார்க்க போறாங்க. நம்ம முதல்ல ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வீடு எடுத்து நம்ம தங்கிட்டு நம்ம வீட்டை நம்மளுக்கு எப்படி மீக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப விஜயா சாப்பிடாம கூட அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா இப்படி அழுதுன்னே இருந்தா உங்க உடம்புக்கு என்னமா ஆகுறது? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாரையும் நம்புறது கடைசியில எப்படிப்பட்ட கேவலமான ஒரு துரோகத்தை அவ பண்ணிட்டு போனான்னு பார்த்தில்ல. இனிமேலாவது யாரையும் நம்பாம இருமான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. என் விஜயாவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு என் வீடு தான் எனக்கான மரியாதை, எனக்கான அடையாளமா என் வீடு தான் இருந்தது. இப்ப அதுவே என் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேம்மா, நம்ம வீடு நம்ம கையை விட்டு எங்கேயுமே போகாது. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க. வீட்டை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் கண்டிப்பா உங்களுக்கு வீட்டை மீட்டு கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதும் இப்ப விஜயாவும் வந்து சாப்பிடுறாங்க. இப்ப முத்து வந்து ஃபீல் பண்ணி வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏங்க என்னாச்சுன்றாங்க. அம்மா இப்படி உடைஞ்சழுது நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கம்பீரமா திமுறா தேனா விட்டா என்னை திட்டிகிட்டே இருந்தாலும் அம்மாவை நான் அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, சிந்தாமணி என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படியே விட்டுருவோமா நம்ம லேஸ்ல. நீங்க கவலையப்படாதீங்க. சிந்தாமணி கிட்ட இருந்து வீட்டை மீட்டு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அத்தைக்கு அவங்களுடைய வீட்டை மீட்டு கொடுக்காம நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா அத்தைக்கு வீட்டை மீட்டு கொடுக்கலாம், நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப சிந்தாமணி கிட்ட இருந்து முத்துவும் மீனாவும் சேர்ந்து எப்படி வந்து வீட்டை மீட்டு கொடுப்பாங்க விஜயாவுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.